ஹலோ கைஸ், வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மோட்டிவேஷன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே சேனல் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம பழனி போயிட்டு வந்த அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நியூவான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. அது ஏற்கனவே நான் அந்த பதிவு எல்லாமே நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் சில நாட்களுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய எனக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு. ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருந்ததுனால என்னால் யூடியூப்பில் என்னால் பண்ண முடியல. நிறைய வீடியோஸ் கவர் பண்ண முடியல. எனக்கு பார்த்திங்கன்னா டைமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மானிட்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாமே வந்துச்சு. எங்கே தொட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஓகே, நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, க்ளோஸே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நினச்சேன், நம்மளால் ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு நிறைய பேர் செய்கிறீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரேராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாராலேயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நிறைய பேர் மோட்டிவேஷன் பார்த்துட்டு நிறைய பேர் வெளியே வரீங்க. ரொம்ப எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் ஃப்ரீயாக வெளியே வரேன் உங்களோட வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் மொட்டை அடிக்கிறதுக்கு நான் தைரியமாக மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நடுவில் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டீங்க. இந்த காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்ததுனால தான் நான் பார்த்திங்கன்னா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இனிமேல் நம்மளோட மோட்டிவேஷன் எல்லாமே தொடரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்மளோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சில பேர் கேட்ட கொஷினை திருப்பி கேட்குறீங்க. நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ நிறைய இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன். சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களால் வீடியோஸ் கொடுக்க முடியலைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்க இந்த மோட்டிவேஷன் ரொம்ப எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க, நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நடுவில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், எல்லா தெய்வங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க. நான் எப்போவுமே நம்மளோட சேனலில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எல்லா தெய்வமும் ஒன்று தான். அதனால் நீங்கள் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சில பேர் சில கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எனக்கு டோட்டலாக பிடிக்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எதை நீங்கள் பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் அதில் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவார். முழுசாக நம்புங்க. நீங்கள் யாரை வேணால் வணங்கலாங்க, அது தப்பு கிடையாது. எந்த கடவுளை வேணால் வணங்கலாம். ஆனால் முழு மனசோட நம்பிக்கையோட வணங்கும் பொழுது உங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அதுவும் முருகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அவருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்திகள் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்கள் கூட தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.